சோதனை வருகிறதானே, நம்மளுக்கு ஒரு சோதனை வரும். சோதனை வந்த உடனே அவசரமா என்ன யோசிக்கணும் தெரியுமா? நம்ம செஞ்ச நன்மை அல்ல, நம்ம இப்படி தீமை செஞ்சுக்கிறோமே, இதனாலதான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல இருக்கு. நம்ம இப்படி அல்லாஹ்வுடைய அருளை மதிக்கலையே, அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்குது. இப்படி பாவம் செஞ்சோமே, அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்கிறேன். அவசரமா பணிஞ்ச விட்டு வைங்க, சரியாயிரும். ஆனா சிலவங்க சோதனை அவர்கள் என்ன செய்ய தெரியுமா? இந்த மாதிரி 1000 சோதனை நாங்க பாத்திக்கிறோம். எப்படி இந்த மாதிரி 1000 சோதனையை பாத்துக்க எப்படி முடிச்சு காட்டுன்னு பாருங்க. அது பாருங்க, என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை, என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை. அவர் அதை மிகைக்கிறதுல டேலண்ட்லாம் இருப்பார். நான் பிசினஸ் உருண்டு பிறண்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சொல்லுவாங்க பெரியோர் நஷ்டம் வந்துடும், 10 லட்சம் அடிபட்டு போயிடும். அடி யோசி, உருண்டு பிறண்டால் பாரு எப்படி சுத்தி வாரேன்னு சொல்லி அப்படின்வா. மார்க்கெட்டே வீழ்ந்து பிசினஸே வீழ்ந்துட்டு இருக்கும், இவர் டேலண்ட் பேசுவார். முடிச்சு. இப்ப வந்து அந்த அல்லாஹ் சோதனை கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சோதனை ஏன் கொடுக்குறான் தெரியுமா? திருந்தி வரட்டும், யோசிக்கட்டும், தவறுகளை பரீட்சித்து பார்க்கட்டும், அதுக்கு தான் கொடுக்குறான்.